முள்ளங்கி கோல்டு ஆகுதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து வதக்கிட்டோம்னா, அந்த கோல்டு அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். அப்போ வந்து நம்ம குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார் ஏதாவது வச்சுக்கலாம். ஆனால் எதுவுமே வதக்காம அப்படியே வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஒரு சிலர் வந்து கோல்ட் ஆகிடும், நான் சாப்பிட மாட்டேன், மழை காலம் அப்படின்னுவாங்க. அவங்களுக்கான டிப்ஸ் தான் இது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். முள்ளங்கிலாம் ரொம்ப நல்லது. நீர் சத்து உள்ள காய் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட அந்த தண்ணியெல்லாம் வெளியே வரும். இது கண்டிப்பாக பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் கிடைக்காத சில பொருட்கள் எப்போ சீசனில் தான் நிறைய வரும். இந்த நாகப்பழம், நெல்லிக்காய்லாம் அந்த வந்து கிடைச்சா எல்லாருமே சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த நெல்லிக்காய்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா முடி கொட்டுறது அது எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் சாதம் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப தங்கத்தை விட விலை அதிகமாக இருக்கும் போல இருக்குது. கிடைக்கிறதே ரொம்ப ரேராக இருக்குது. அதனால் கிடைக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.